ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம். டாக்டர் இப்படி சொல்லிவிட்டாரே, என் வியாதி சுகமாகுமா? என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன்? இந்த மாத இஎம்ஐ எப்படி கட்டுவது? வீட்டு லோன் எப்படி கட்டுவது? இப்படி நம்முடைய அன்றாட தேவைகள் காரியங்களை நினைத்து நினைத்து நாம் பயப்படுகிறோம். ஆனால் நம்முடைய அப்பா இயேசு மகாராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 146 சங்கீதம் 5 வசனம் இப்படியாக சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவரோடு இருந்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அவருக்கு துணையாக நின்றார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் நம்பியிருந்த மனிதர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்கள் சரீரம் பலவீனப்பட்டு வியாதியினால் சரீரம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். தேவையோடு நிற்கும்போது கையில் பணம் இல்லாமல் போயிருக்கலாம். இப்படி எல்லாமே உங்களுக்கு எதிராக நடந்து நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். சிங்கத்தை போன்று கொடூரமான மனிதர்களுக்கும் சிங்கத்தை போன்று உங்களை விழுங்கிவிடும் மிக மோசமான சூழ்நிலைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி ரட்சிப்பார். பவுல் அப்போஸ்தலனை பலப்படுத்தினது போல உங்களையும் பலப்படுத்துவார். நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். நம்புங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் வலதுகரத்தை பிடித்து நீர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சிங்கத்தின் வாயினின்று ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னது யார்? ஏ பேதுரு, பி மோசே, சி பவுல், டி மார்க். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.